சொல்லிட்டு கேவுக்குள்ளே போகிறோம். இந்த கேவில் நிறைய ஜடல்லாம் சொன்னேன். இந்த மான்ஸ்டர்ஸ் போட்ட கேவ் தான். கமான் மேன். I don't care. ஓகே பார்க்கலாம் என்னென்ன இருக்குதா. ஆனால் இது எனக்கு தேவையில்லை. இதில் தான் என் கண் இருக்குது. இதில் என்னால் வாங்கவே முடியாது. இதில் தான் என் கண் இருக்குது. ஆனால் பிளாக்ஸ்லாம் என்ன ஒரு நல்ல பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த ஏதோ ஒன்று வந்து என்னோட பிளான் ரூம் ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் இந்த கிரேட்ல என்ன நான் கிடைக்கிறேன். இதுதான் ஒன்றும் வேணாம் பசமே. ஆனாலும் 10,000 இருக்குது. ரேட் தான் வாங்குமே. இது எனக்கு ஸ்டூபிடிட்டியாக இருக்கலாம். ஆனால் இந்த 50 தான் ஏன்ஷியன்ட் கிரேட்லே எனக்கு இந்த கன்னுக்கு இந்த செகண்ட் ரேரஸ்ட் கன்னுக்கு நான் ஏன் பண்ணுறேன். இந்த கிரேட்டில் 1 in 10 சான்ஸ். ஆனால் இது 100,000 கிடையாது. டோன்ட் வரி, ஐ ஸ்டில் ஹவ் 2,000. இது 1 in 10 சான்ஸ் அந்த மாதிரி. நான் வாலை பிரேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு ஆகிடுவீங்க. ஆனால் இனிமேல் ஃப்ளேம் த்ரோவரில் எப்படி கிடைக்கும்னு தெரில. இதுதான் நான் செகண்ட் 2-3 டைம் தான் இந்த மாதிரி அட்வி. இது வந்து இந்த மீத்தி வரைய எனக்கு மட்டும் தான் இருக்கா, இன்னும் எல்லாருக்கும் இருக்கா. இன்னும் 3 நிமிஷத்தில் பினியாட்டை ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி போகணுன்னு இதே தெரியும். வந்து அட்லீஸ்ட் 3 ஐயோ என்ன ஜம்பிட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் வாழை யாரும் பிரேக் பண்ணி கொடுத்துச்சுலாம் இல்லையா. எனக்கு வாழை பிரேக் பண்ணி கொடு. ஓகே இந்த மாதிரி வால் போட்டேன். என்னோட பெரிய மிஸ்டேக் இல்லை. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் போக முடியும்ப்பா. ஆனால் என்னோட ஃப்ளேம் த்ரோவர் டூரேட் எல்லாமே வந்துச்சு. அந்த இடத்துல போகணும். என்ன நீ எதுவுமே உடைக்க மாட்டேற. இன்னும் 2 நிமிஷம். இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே வேவ் 125 போயிட்டா வந்து நம்ம வந்து சீக்கிரமாக இந்த பின்னியாட்டை வந்து முடிச்சிடலாம். மக்கள் இதுதான் லாஸ்ட்டு. இன்னும் இது வந்து 2 நிமிஷம் ஆகணும் கரெக்டாக. ஓகே என்னையா இப்போ மட்டும் அங்கே போகிறேன். என்னோடய வாழை வச்சேன்னா அவள் தான் கொண்டு வர்றேவா. வாட் அ ரீசனபிள் டேமேஜ். இதான் நான் ஃபஸ்ட் டைம் ராக் ஓகே வர்றேவா. வாட் ஈஸி ஐ கெஸ். 600 போகிறோம். வீடியோ எனக்குள்ள போகிறது. ஓயோ ஆனால் ஒன்றுமே பிரேக் பண்ணாமல் அப்படியே விட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்களாம் இல்லை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரியாட்டேன். ரேஞ்சுக்குள்ள உடனே அவ்வளோதான். பாட்டாங்களா மக்களே மெல்ட் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க ஃபயர் தெரியுது. ஃபயர் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் மெல்ட் ஆகுறாங்கன்னு சொல்லலாம். இன்னும் வாழை பிரேக் பண்ணால் ஆனால் உள்ளேருந்து டேமேஜ் எடுத்துக்குது. வாழை பிரேக் பண்ணால் எவ்வளோ டேமேஜ் எடுத்துக்கோன்னு பார்த்துக்கோங்க முதல்ல. இன்னும் 30 செகண்ட் நான் இந்த பின்னியாத்தாக்கு போகும். அதனாலே இந்த வந்து எனக்கு நிறைய காசு கொடுக்குது. அந்த வந்து எனக்கு
$150 ஒரு பாஸ் வருவான். அதுக்குள்ளே 140 சொல்லப்போம். சரி சார் இவங்க இப்போ மேக்மா பயம் வருது. அத்தனை நஷ்டமா பயமாவா போகுது. பின்னியாட்டா இது என்ன ரோபோட்டு? இப்போ பின்னியாட்டா பின்னியாட்டா ஏன் கார்டனுக்கு போவாடா? அது ஒரு கார்டன் சொல்கிறப்ப ஏன் இடத்துக்கு போவா? அது ஒரு பெரிய தப்பு. Let's go. அப்படிதான் இந்த பாஸ் ஒன்றும் ரொம்ப நேரம் ஆமாட்டாரு. இது டேமேஜ் பண்ணிட்டான்னு தெரில. ஆனால் இதுவே டேமேஜ் பண்ணு. கமான் ஒரு இடத்துல நிற்க முடியுமான்னு கேட்குறேன். ஒரு இடத்துல சொல்லினே இருக்கேன். அப்படியே போகிறேன். டிஸ்ரெஸ்பெக்ட்ஸ் நீ இல்லை மேன். என் மாடு மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்ட கன்று இருந்தாலும் நான் தப்பிச்சேன். இந்த மாதிரி பேட் மாதிரி இருந்தால் நான் தப்பிச்சேன். வெயிட் ப்ரோ Wait man, what are you doing? ஒரு 70 கிலோமீட்டர் இந்த நேரத்துலலாம் எனக்கு ஒரு 120 அந்த வரும். ஏன்னு தெரியல. Come on man, come here boy, come here. இதான் நீ குதிரை மாதிரி எங்கேயும் போடு. ஓரளவு சென்ஸ் ஓ இங்கேயா? ஏய் இல்லையா? ஓகே நினச்சாலும் ஜோக் வர மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய வார் போயின்னு இருக்குது. நான் இங்கே சும்மா பின்னியாட்டால பண்ணிட்டேன். ஓகே ஓகே நான் கரெக்டாக இருக்கேன். மேன் ஓகே அடுத்தது இந்த இடத்துலேயே ஒரு இந்த மாதிரி இது ஓகே நெக்ஸ்ட் வந்து பிளாக்ஸ் இந்த மினி கன் நான் போலே. Come on man, why is it start? இதுதான் என்ன மற்ற ரவுண்டுக்கும் கேரி போடும். சரி பிளாக்ஸ் சரி தௌசண்ட் வருது. இது ஒர்த்தாக இருக்குது. ஆனால் என்கிட்ட 6000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கு அப்படியே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இனிமேல் தேடின்னு வரலாம். பட்டுங்க மக்களே, இந்த இடத்த கிரேஸ் லேண்ட் ஆக்கிட்டு இதுதான் த கிரேசியஸ்ட் ஸ்ட்ராப். இந்த இடத்துல எல்லாருமே ஒன்றா வந்தாங்கன்னா இந்த முள்ளெல்லாம் அவங்கள டேமேஜ் பண்ணும். கூட இந்த ஃப்ளேம் ட்ரோவரில் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா டூரெட்லாம் இருக்குது. 3 டபுள் ஸ்டோரேஜ். அப்புறம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டூரேத்து, இந்த இடத்துல வந்து ஃப்ளேம் ட்ரோவர் டூரேத்து, டபுள் டூரேத்து. இதே வச்சுட்டாங்கன்னா லாஸ்ட் டியருக்கு முன்னாடி டிஃபென்ஸ். இதை வந்து தாண்டி வருது அவ்வளோலாம் ஓரளவுக்கு நிறைய இம்பாசிபிள். ஏன்னா இதுதான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி டியர் டிஃபென்ஸ். லாஸ்ட் டியர் டிஃபென்ஸில் அவ்வளோடா போடல. இது 3 ஃப்ளேம் ட்ரோவர், நிறைய ட்ராப்பு, அதுக்கப்புறம் இந்த நைட் பிளாக்ஸ்
நைட்டே உடனே எனக்கு கச்சிட்டு நாள் தான் நான் போட்டுருக்கேன். இப்போ ஆனால் வந்து ஸ்டாக் ரீசெட் ஆகிற வரையும் வெயிட் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்டாக் ரீசெட் ஆகிட்டோடே இது தான் ஸ்டாக்கில் வாங்கலாம். கமான் இதை வச்சு எல்லா பாஸும் ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். எங்களுக்கு 2 பக்கத்தில் எடுத்தால் ரொம்ப ஓகே. அதுக்குள்ளேவா கேவியா அவனா மேலே போயிடுறேன். இந்த உள்ள வந்தால் ஆல்ரெடி ஓப்பின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்களாம் இந்த இடத்துல தான் போகிறாங்க. ஆனால் இந்த துரிட் அப்படியே ஃப்ளோட் ஆகினே இருக்கும். இதான் ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்தாங்க. ஐயோ மக்களே இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம்